நம் அனைவரின் மீது இறைவன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என் அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். பொதுவாகவே நம்மள்கிட்ட பேசும்போது ஒரு மனிதரை நம்ம யார்கிட்டயா ஒருத்தர் பேசும்போது ஹவ் ஆர் யூன்னு கேட்குறோன்னு வைங்களேன், என்ன மாதிரியான பதிலெலாம் வரும்? ஒன்றும் நேர்மறையான பதில் வரும், இல்லை அறகுறையாக பதில் வரும், இல்லை எதிர்மறையாக ஒரு பதில் வரும். ஆக இந்த அறகுறை எதிர்மறை நேர்மறைங்கிற விஷயத்தை நம்ம எப்படி விளங்கிடலான்னா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதில் சில பேர் சொல்லுவாங்க, ஐ எம் டூயிங் கிரேட், எக்ஸலண்ட், ஃபென்டாஸ்டிக், இப்படி ஆன்சர் வரும். இது நேர்மறை. நெகட்டிவாக உள்ளது எப்படி இருக்கும்? இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது, உடம்பு சரியில்லை, நேற்று பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு. ஹவ் ஆர் யூ கேட்ட உடனே இப்படி வரும். அறகுறையாக ஏதோ இருக்கம்பா, ஏதோ போகுது, ஏதோ நடக்குது, நாட் குட் நாட் பேட், அப்படியே போகுதுரே, இப்படி ஒரு பதில் இருக்கும். ஆக இப்போ நாம் ஏன் நான் நேர்மறையாக பேசுகிற மக்களோட சேரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்கள்கிட்ட ஹவ் ஆர் யூன்னு கேட்கும்போது ஒருத்தர் நான் நல்ல இல்லை, ரொம்ப மோசமாக நெகட்டிவாவோ எதிர்மறையாவோ இல்லை அறகுறையாவோ உங்கள்கிட்ட பதில் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நான் காலையிலே ஃபோன் பண்ணி ஹவ் ஆர் யூன்னு கேட்குறேன், அப்போ இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையாக பதில் சொல்கிறதுக்கும், ஐம் டூயிங் வெரி குட், கிரேட், எந்தூசியாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக இருக்கிற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவதை கேட்குறதுக்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே அவங்க என்னன்னா ஒரு ட்ரெயினில் போகணும், அந்த ட்ரெயின்லேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளைட்டை கேட்ச் பண்ணணும், எல்லாமே ஷெட்யூல்டு. பட் அவங்க ட்ரெயினில் ஏறினாங்கன்னா ட்ரெயின் இடையில ஒரு இடத்துல நிறுத்திருக்கிறான், ரொம்ப நேரமாக நிறுத்திட்டு இருக்கிறான். இப்போ இந்த ட்ரெயின் டயத்துக்கு போய் சேரலைன்னா தே கேனாட் கேட்ச் த ஃப்ளைட். அப்போ இவர் பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. அவங்களோட ஒய்ஃப்ட்ட பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, நம்ம முதல்ல சீக்கிரமாக கிளம்பியிருந்துக்கணும், அதனால தான் முதல்ல லேட் ஆச்சு. இது உடனே அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டோமே, ட்ரெயின் தான் கரெக்டாக வந்துட்டோம், இப்போ ட்ரெயினில் லேட் ஆகுது. இவங்க சொல்கிறாங்க, இவன் என்ன இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறான், எவ்வளோ நேரமாக பார்க்குறது, ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிறார் இவர். அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே எல்லாருமே இவர் ஃப்ரஸ்ட்ரேஷனாக பேசுகிற விஷயத்தை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. திருப்பி இவங்க மிஸ்ஸஸ் ஓரளவுக்கு டென்ஷன் ஆனவுடனே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆனவுடனே, வாங்க வேண்டாம் இறங்கி போய் பின்னால் போய் ட்ரெயினை தள்ளுங்களான்றாங்க. அதோட கான்வர்சேஷன் என்ன ஆயிடுது? ஸ்டாப் ஆயிடுது. ஆக நீங்கள் பேசக்கூடிய விஷயம் இப்போ உங்கள் மேலே கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம். இவருடைய திங்கிங் எல்லாம் எப்படி இருக்குது? இந்த ட்ரெயின் கரெக்ட் டயத்துக்கு போகலைன்னா, நான் அங்கே போய் ஃப்ளைட்டை பிடிக்கலைன்னா, இப்போ இது எதுவுமே உங்களோட கண்ட்ரோல் இல்லாத விஷயம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களையும் புஷ் பண்ணுறீங்கன்னு வைங்க, அவங்களுடைய மைண்ட் செட்டும் கொலாப்ஸ் ஆகி எல்லா பேரும் பார்க்குறாங்கங்கிறது அவங்களோட அந்த என்விரான்மெண்ட்டையே நாசமாக்கிறது. என்ன விதம்? நாம் பேசக்கூடிய எதிர்மறையான விதம். ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஆட்டிடியூடு மூலமாக எப்படி காட்டுறோங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை மொத்த இடத்துலையும் ஏற்படுத்திது. முதலாவதாக அவருடைய மிஸ்ஸஸ் டென்ஷன் ஆகிறாங்க, அதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க. பட் கண்ட்ரோல் யார்கிட்ட இல்லை? உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட யார்கிட்டையுமே இல்லை. ட்ரெயின் லேட்டு. ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். அதை பண்ணாமல் நாம் அதுக்கு எதிர்மறையாக பேசிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையே மாற்றிடும், நம்மளுடைய திங்கிங்லையும் அது ப்ராப்ளமாக கொண்டு வந்துடும். ஸோ எப்போதுமே பாசிட்டிவாக பேசக்கூடிய, பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணக்கூடிய ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரியாக பேசக்கூடிய மனிதர்களோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். உங்களை எந்தூசியாஸ்டிக்காக பாசிட்டிவாக மாற்றக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுறேன்னா, என்ன பூஸ்ட் பண்ணக்கூடிய, என்னுடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒருத்தர் நான் பேசணும். அதை விட்டுட்டு என்ன மாதிரியே நெகட்டிவாக ஒருத்தன் புலம்புறோம் நான் ஃபோன் பண்ணேன்னு வைங்களேன், அந்த நாள் ஃபுல்லாமே நமக்கு தொலைஞ்சிடும். ஸோ இது ஒரு ஃபேமஸான கோட், யார் எழுதுனா எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுடைய உதடுகளின் ஓரங்கள் எவ்வாறு அமைகின்றதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய அந்த நாள் அமையும் அப்படின்னு சொல்லி படித்த ஞாபகம். சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். சோகமாக டம்மாக இருந்து பேசுனீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களுடைய நாள் அமையும். இன்னொரு காணொலியில் இன்னொரு டாப்பிக்கோட சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.